இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நெல்லிக்காய் சட்னி வித் தோசை. எப்படி நெல்லிக்காய் சட்னி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உளுந்து, காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி, பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோகனட் போட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சோம்னா நெல்லிக்காய் சட்னி ரெடி. கிட்ஸ் வந்து வீட்டில் இருக்கவங்க வேணான்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஸோ அவங்கள எப்படிலாம் சாப்பிட வைக்கலாம், நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் சட்னி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இன்டேக் பண்ண கொடுக்கலாம். ஸோ அதில் ரொம்ப சத்துக்கள் நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம ரெகுலரான டே 7 க்ரீன் ஜூஸ் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் எக்கில் மிக்ஸ் பண்ணி காய வச்ச பச்சை பயிரை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டேன். குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீதி வந்து லைட்டாக நரண்டு நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால அதை வந்து நான் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.